Assalamualaikum. Hi everyone. Welcome back to INWell Recipes. இன்றைக்கி வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் டப் கேக் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த டப் கேக் ரெசிபி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பிஸ்னஸ்க்கு எப்படி செய்கிறேன்ட்டு. அது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசம். நல்ல இதில் கேக் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோடு வந்து இதுக்கு புதிய ஜாதி க்ரீம் ஒன்றும் நாங்கள் ஆட் பண்ணுறேன். அதையுமே எப்படி செய்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லாவே ஏர்ன் பண்ண இயலுமான மாதிரி சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி ஒன்று தான் இந்த ரெசிபி. அந்த டப் கேக் வீடியோவில் நான் வந்து நார்மலாக பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறேன்ட்டு அந்த மாதிரி ஒரு லேயர் ஒன்று தான் போட்டிருப்பேன். அதோட வந்து கனாஷும் மேலால் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அப்படி இல்லை, இதுக்கு வந்து நாங்கள் வித்தியாசமான முறையில் ஒரு மொக் க்ரீம்ன்ற ஒரு க்ரீம் ஒன்று இருக்கு. அந்த க்ரீமை வந்து ஹோம் பேக்கராக இருந்தால் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளவே வேணும். சூப்பராகவே வந்து எங்களுக்கு அந்த க்ரீம் வந்து செஞ்சோன்னா எங்களுக்கு எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இதை வந்து நார்மலாகவே வெளியே வச்சே எங்களுக்கு சேல் பண்ணேலும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கேக்குமே வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோடு வந்து எப்பயுமே கேக் செய்கிற மாதிரி இல்லாமல் நல்லாவே வித்தியாசமாக ஈஸியாக குறைஞ்ச டைமில் சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலுமான ஒரு ரெசிபி ஒன்று தான். உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த டப் கேக் ரெசிபிக்கு சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டு நாங்கள் இதுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். சுடு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நீங்கள் மறக்காமல் நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு டிப் ஒன்று தான், இந்த ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி தான் இதை நாங்கள் நல்லா இந்த மாதிரி நாங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக நல்லா ஆறட்டும். ஆற விட்டுட்டு தான் நாங்கள் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு லார்ஜ் பவுல் நான் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து நாங்கள் மாவை போட்டு சலிச்சு கொள்ள வேணும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து சலிக்கிறதுக்கு நான் மாவும் அதோட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டையுமே ஆட் பண்ணி இதை நான் சலிச்சு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கட்டாயமாக சலிச்சே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனியை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லாவே சின்ன சீனியாக தான் நான் பார்த்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் எப்பயுமே கேக் செய்யக்கொள்ள சின்ன சீனியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பெரிய சீனி எடுத்தீங்கன்னா நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா சின்னதாகங்காட்டியும் பிளெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதுக்கே 3 முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு முட்டையாக உடச்சி வேறு எடுத்து இந்த மாதிரி 3 முட்டையும் ஒரேடியாக சேர்த்துக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேறு நாளைக்கு வேறையாக நாங்கள் பட்டரையும் சீனியையும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணி லாஸ்ட்டாக தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நாங்கள் செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே டிஃப்ரெண்ட்டாக தான் செய்கிறேன்டு. இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3 முட்டையை சேர்த்துட்டு நான் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நாங்கள் ஏற்கனவே கொக்கோ பவுடரை ஆற வச்சுருந்தோமே அதையுமே இதில் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் ஒரே மினிக்கா இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண போக்குள்ள ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பெச்சுலாவால் ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுவா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தால் இந்த மாதிரி சிஸ்டமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்கிறது நல்லம். அப்போ உங்களுக்கு நீங்கள் பிஸியான டைமில் கூட ஈஸியாகவே நல்ல சாஃப்டான கேக் உங்களுக்கு செய்ய வேணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையில் எல்லாத்தையுமே ஒரேடியாக போட்டுட்டு நீங்கள் சுகர் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சீனியாக பார்த்து எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி கேக் வந்து நல்லாவே இறங்கிடும். ஸோ அதனால் சின்ன சீனியாக பார்த்து எடுத்துக்கொண்டீங்கன்னா இதிலையே போட்டுட்டு எல்லாத்தையுமே எங்களுக்கு ஒன்றாவே சேர்த்து பீட் பண்ணி எடுத்தோன்னா எங்களுக்கு சூப்பரான நல்ல சாஃப்டான ஒரு கேக் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிரும். உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் இது. இதையுமே வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் கேக் செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சுகர் சின்னதாக எடுத்துகிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும். இப்போ நான் வந்து இதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள், எங்களுக்கு நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சரில் நல்ல ஒரு கேக் பேட்டர் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டு
பாருங்கள், உங்களுக்கு இந்த கேக் பேட்டரை பார்க்கக்குள்ளே தெரியுது தானே, நல்ல சில்கியான ஸ்மூத்தான கேக் பேட்டர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கேக் ட்ரே ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 30 இந்த மாதிரியான ஒரு கேக் ட்ரே தான். கொஞ்சம் 2 கிலோ எங்களுக்கு இந்த கேக் ட்ரேயில் போட்டுக்கொள்ளும். 2 கிலோ கேக் ட்ரே தான் இது. இதில் நான் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு ரெடி பண்ணி நேரத்தோடு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் போட்டுட்டு எங்களுக்கு ஏன்டா ஹைட் இல்லாத கேக் தான் எங்களுக்கு இன்றைக்கி தேவை. ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய கப்ஸ் வந்து இதில் கட் பண்ணிக்கொள்ள வேணும். அதனால் இந்த மாதிரி கேக் ட்ரேயில் நான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் உங்களோட அவனை வந்து 200 செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு மிச்சம் டைம் எடுக்காது. ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணிடலும். ஏன்னா இது வந்து ஹைட்டாக இல்லாதனால எங்களுக்கு சுருக்காகவே பேக் ஆகி வந்துடும். இப்போ நான் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அது பேக் ஆகட்டும். இப்போ இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து நான் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் அதுக்கே கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணுறது வந்து மொக் க்ரீம் ரெசிபி. இந்த மொக் க்ரீம் ரெசிபியை தான் நான் வந்து இப்போ செஞ்சு கொள்ள போகிறேன். இதுக்கே வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜெலட்டினையுமே சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர், கொக்கோ பவுடர், சுகர், ஜெலட்டின் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மொக் க்ரீம் ரெசிபி வந்து நீங்கள் வேறையாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எப்பயுமே தேவைப்படும். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு க்ரீம் ரெசிபி ஒன்று தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கே வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன். வெனிலா சேர்த்துட்டு நான் இதுக்குமே வந்து நாங்கள் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியை சேர்த்துட்டு இது வந்து நாங்கள் ஜெலட்டின் யூஸ் பண்ணுறனால சுடு தண்ணி தான் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண வேணும். இப்போ சுடு தண்ணியை சேர்த்துட்டு நாங்கள் இதை வந்து நல்லா கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும். எப்பயும் போல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாரேன். அது வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த கேக் ரெசிபியும் இதே மாதிரி செஞ்சு கொள்ளையிலும். இப்போ அது ஆறட்டும். ஒரு ஓரமாக நாங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பவுல் எடுத்து அதில் பட்டர் சேர்த்துட்டு இதை பீட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கலர் சேஞ்ச் ஆகும் தானே, பட்டரில் லைட்டாக வந்து க்ரீம் கலர் ஆகும் வரைக்கும் இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நாங்கள் செஞ்சு வச்ச மிக்சரை வந்து நாங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் வந்து இதை பீட் பண்ணிக்கொள்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒரேடியாக நீங்கள் சேர்த்துக்கொண்டாலும் சரி. நான் வந்து இதை அப்படியே ஒரேடியாக சேர்த்துட்டு நான் வந்து இதை திருப்பியும் வந்து நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த க்ரீம் ரெசிபியை கட்டாயமாக ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த க்ரீம் ரெசிபி உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு, கேக்ஸ்க்கு சாண்ட்விச் பண்ணலாம் இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும் எங்களுக்கு. அந்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கொள்ள வேணும். எங்களுக்கு பிளெண்டரில் கூட இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணி கொள்ளையிலும். உங்களுக்கு பீட்டர் இல்லை அப்படின்னா பிளெண்டரில் கூட உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலாவால் ஒன்றா சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் வந்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை வந்து பாருங்கள், இது எங்களுக்கு தண்ணி மாதிரி எங்களுக்கு டெக்ஸ்சர் ஒன்று தான் வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் க்ரீம் பதத்துக்கு நாங்கள் மாற்ற வேணும். அதுக்கு நான் வந்து இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எங்களோட கேக்கும் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பரான கேக் வந்து சாக்லேட் கேக் எங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்க தானே, சாஃப்டாக இருக்குது. அதையும் வந்து ஆறுறதுக்கு நான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் 15 நிமிஷத்துக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா எங்களோட அந்த க்ரீம் ரெசிபியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கலே தெரியுது தானே. இப்போ வந்து நான் இதை ஸ்பெச்சுலாவால் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு திருப்பியும் நாங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்ள வேணும். பாருங்கள், எங்களுக்கு நல்ல க்ரீமி பதத்துக்கு எங்களுக்கு வருது. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் தான் எங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும். அதனால் கொஞ்சம்
ஹை ஆவினத்துக்கு பிறகு எடுத்து திருப்பியும் வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் ரெசிபீஸும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணிக்கொள்கிறதுக்கு கேக் கொண்டு பர்த்டே கேக் இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணிக்கொள்கிறதுக்கு இது சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே க்ரீம் டெக்ஸ்டருக்கு வந்துட்டு இப்போ எங்களோட க்ரீம் ரெடி ஆகிட்டு பட்டர் ஐசிங் சாக்லேட் ஐசிங் எல்லாமே நாங்கள் எப்பயுமே செய்கிறது தானே. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி க்ரீம் ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேக்கராக இருக்கக்குள்ள உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா எங்களுக்கு வந்து இந்த க்ரீமை பாருங்கள் நல்லாவே க்ரீமியாக எங்களுக்கு வந்து இந்த மொக் க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எங்களுக்கு இதை இப்போவே பைப் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் அந்த மாதிரி ஒரு நல்ல டெக்ஸ்டர் ஒன்று இருக்கி இதே எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கூல் வந்து இறங்க காட்டியும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். அதனால் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கொள்ளையிலும். இப்போ நான் வந்து இந்த க்ரீமை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த க்ரீமை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நேரம் இது வந்து கொஞ்சம் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுவா திருப்பியும் க்ரீம் ஆகிரும். ஜெலட்டின் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூல் இறங்க விட்டுட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கப்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி டப்ஸில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி கேக்கை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸில் நான் கப் எடுத்திருக்கிறேன். ஒன்று வந்து கொஞ்சம் அகலம் குறைவானது, இன்னொன்று வந்து அகலம் கூடையான கப் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுலேயுமே இந்த மாதிரி கேக் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொள்ளையிலும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கட்டும்னு தான் நான் அதையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கி அதுலேயுமே ரெடி பண்ணி கொள்ளையிலும். பார்த்திங்கன்னா எங்களோட சாஃப்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லாவே ஆறி இருக்கு. இப்போ நான் வந்து அந்த டப்பில் சைஸ்க்கு இந்த மாதிரி நான் ரவுண்டாக நான் வந்து கட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நான் மிச்சம் அகலம் இல்லாதனால எங்களுக்கு நல்லாவே இது வந்து கட் பண்ணிக்கொள்ள ஈஸியாகவே இருக்கும். நல்லாவே ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு லேயராக நான் வந்து சாண்ட்விச் பண்ணிக்கொண்டு இந்த டப்பை வந்து ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். பாருங்கள் இந்த டப்பில் வந்து நாங்கள் கட் பண்ணின கேக் பீஸ் ஒன்றை நான் உள்ளுக்கு வச்சுட்டு இப்போ நான் வந்து இதை சாண்ட்விச் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு வந்து நான் அந்த மொக் க்ரீமை வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக்கை வச்சுட்டு திருப்பியும் நான் வந்து இந்த ஐசிங்காலே வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெடட் நைஃப் எடுத்து இதை வந்து நல்லாவே எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொண்டீங்கன்னா நல்லாவே வந்து இந்த டப் கேக்கை ஈஸியாகவே ஆனால் நிறைய செஞ்சு கொள்ளையிலும். நாங்கள் கேக்கும் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதையுமே வந்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலே நாங்கள் வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் நான் இது வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் சொக்கோ சிப்ஸை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கொள்ளணும். நான் சொக்கோ சிப்ஸும் அதோட வந்து பேர்ல்ஸும் இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் சின்ன ஸ்ப்ரிங்கிள்ஸும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி கேஷ்யூஸ் வந்து நீங்கள் சின்னதாக க்ரஷ் பண்ணி கூட உங்களுக்கு இதுக்கு ஆட் பண்ணி கொள்ளையிலும். எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ எங்களோட டப் கேக் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் நீங்களும் வந்து கட்டாயமாக உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு இது மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸாக செய்கிறேன்டா உங்களுக்கு நல்ல ஐடியா உண்டு. கட்டாயமாக ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இந்த கேக்காக இருந்தாலும் சரி மொக் க்ரீம் ரெசிபியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து 5 டப் ரெடி பண்ணி கொள்ளையிலும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு கொஞ்சம் கூட நஷ்டமே ஆகாது. ஈஸியாகவே எப்படி செய்கிறேன்ட்டு நான் கேக்கும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயமாக செஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இதை ஒட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு வுட்டன் ஸ்பூன் ஒன்றையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இந்த மாதிரி சேல் பண்ணேலும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் புதுசாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்து என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கட்டாயம் நான் சொல்கிறேன். பாருங்கள் இந்த ரெசிபி வந்து எப்படி இருக்கேன்ட்டு நல்ல ஸ்மூத்தான நல்ல சாஃப்டான கேக்கோட நல்ல ஒரு க்ரீமோ ரெசிபி ஒன்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள்
இந்த டப் கேக்கோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கி. நீங்கள் வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from my World recipes. Thank you so much for watching.